சரிங்கடா, சரி நான் மச்சான். போயிட்டு வரேன். சரிடா சரி மச்சான். டேய், பார்த்து போ மச்சான். பார்த்து போயிட்டு வா குடும்பம் மச்சான். மாதிரி தானே எங்க எல்லார் குடும்பமும். ம். அங்க போய் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறா. சரிடா, நிச்சயமா போய் நான் சரிடா பாக்குறேன்டா. மச்சான். ஓகேடா. பார்த்து போயிட்டு சரி. வா. பார்த்து பத்திரம் மச்சான். என்ன அந்த பிள்ளைங்க ரெண்டும் பணியில படுத்து கிடக்குங்க. ஏமா எந்திரிமா, எந்திரி. ஏமா எந்திரி, எந்திரி, உள்ள போய் படுக்க போங்க. ஏன் பணியில படுத்து கிடக்குங்க? எங்க அண்ணன் காலையிலேயே வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க ஐயா, அதனாலதான் வெளியே படுத்திருக்கோம். வருவாமா, வருவான். வந்தா நானே போய் கூட்டு வந்துடுறேன். நீங்க போய் உள்ள போய் படுங்க. போங்கம்மா, ரொம்ப பணியா இருக்குல்ல. அண்ணா காலையில எங்க அண்ணனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? காலைல 7 மணிக்கு உங்க அண்ணனை கூட்டின்னு வரேம்மா. போங்கம்மா, உள்ள போய் படுங்கம்மா. டேய் வாடா வாடா, தலக்கான எலுமா எலுமா, உள்ள போம்மா. போங்க போ உள்ள. போ, உள்ள போ. ஏமா உங்க அண்ணன் வந்துட்டாரு, வாங்க வாங்கம்மா, வாங்க வா. மணி அண்ணனை பாரு எவ்வளவு ஸ்டைலா இருக்காருன்னு. செல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? அண்ணா வாண்ணா. வாண்ணா, வா. எப்படி இருக்க? நான் வாங்கண்ணா. நல்லா இருக்கேன்டா. இருக்கியாண்ணா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணன் வந்துட்டேன். சந்தோஷம் தானம்மா? வாண்ணா. மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. வந்திருக்காங்களாமா? மாறிட்டான் பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. யாருக்கு எடுத்துட்டு வாடி? எப்படிமா இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாராமா? சீக்கிரம். நாய் நாய் கண்ணு, நரி நரி கண்ணு, கொள்ளி சொந்தக்கார கண்ணு, கண்ணு, கொள்ளி எல்லா கண்ணு, கண்ணும் எல்லா இல்ல விட்டு கண்ணும் போயிடணும். இதோட போயிடணும். மா நல்லா இருக்கும். உள்ள கூட்டிட்டு போ. வானே, உள்ள வானே. போனா அண்ணே அம்மா, இந்த காஃபி. ஏம்மா தங்கச்சி, சொல்லுங்கண்ணே. ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேம்மா. என்னன்னா? நான் தான் 12 வருஷம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கேனா. நம்ம மாப்பிள்ளைங்களும் ஒருத்தர் சிங்கப்பூருக்கும் ஒருத்தர் மலேசியாவுக்கும் போயிருக்காங்க. இந்த விஷயம் ஏமா என்கிட்ட சொல்லல? அண்ணே அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிச்சிருங்கண்ணே. மறைச்சது தப்புதானே. டேய், அவங்க தான் சொல்லல, நீங்க ஏன்டா மறைச்சீங்க? அண்ணே அண்ணே உங்ககிட்ட சொல்லாம அவங்கள அமிச்சது எங்க தப்பு தானே. எங்களை மன்னிச்சிடுனே. மன்னிச்சிடுண்ணா. தெரிஞ்சா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தானே நாங்க மறைச்சிட்டோம். இல்லம்மா, அது வந்து சரவணா, நீ 12 வருஷம், அவங்க வெறும் 3 வருஷம். சீக்கிரம் வந்துட்டு போறாங்க. உனக்காக எத்தனை ஜென்மம் வேணாலும் இந்த வள்ளி காத்துட்டு இருப்பா மாமா. மச்சான், என்னடா மண்டபத்தை பார்த்தோன்னே பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சான். டேய் மச்சான், இப்பதான் அவன் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கான். ஏன்டா பழசெல்லாம் பேசி ஞாபகப்படுத்துற? ஆமாடா மச்சான், அவன் அத்தை பொண்ணோட நினப்பு அவன் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே இருக்குடா. எனக்கு என்னடா, என் தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்க மாப்பிள்ளைங்க நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா, சந்தோஷமா தான் இருக்காங்க. அண்ணா நீ எங்களுக்காக மெழுகா உருகி நாங்க நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா நாங்க சந்தோஷமாவே இல்லைன்னு. நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா தானே நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். புரிஞ்சுக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவ சொல்றது கரெக்ட் தானே. நாங்க சொல்றதை கேளுங்கண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணாதானே நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கேட்டியா? உன் தங்கச்சிங்கெல்லாம் சந்தோஷமா இல்லடா. உனக்கு கல்யாணம் ஆனாதாண்டா அவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. அடடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வரேன்னு சொல்லிட்டாங்களே. தண்ணி வேற கொண்டு வர மாட்டேங்கிட்டா. அடியே என்னங்க? தண்ணி கொண்டு வாடி. இதோ வரேன். இந்தாங்க. கொண்டா. தண்ணி கொண்டு வர இவ்வளவு நேரமா? கொண்டாந்துட்டேன்ல.
இன்னைக்கு நம்ம பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வராங்க. பொண்ணை ரெடி பண்ணியா இல்லையா? யோ ஆ. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? இது எவனோ ஒரு பாய் சொன்னான்னு சொல்லிட்டு 12 வயசு வித்தியாசம் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறியே. ஏய் சுமாரி, உனக்கும் எனக்கும் 30 வயசு வித்தியாசம். நாம 2 பேரும் குடும்பம் நடத்தல, 27 வருஷம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய வைக்கல. அதுக்கு என்னடி இல்லையா? பேசுற? என்ன அது இல்ல இது இல்ல? தபார், என் பொண்ணுக்கு எது நல்லது பண்ணுமோ அது எனக்கு தெரியும், புரியுதா? இங்க பாரு, மாப்பிள்ளைய பத்தி நான் ரொம்ப நல்லா விசாரிச்சிட்டேன். அவங்க 2 தங்கச்சிக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டு அவரு கடமையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பொண்ணு பார்க்க வராரு. அப்படின்னா மாப்பிள்ளை எப்பேற்பட்ட ஆளுன்னு நீ பாத்துக்கோ. என்ன, என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவான். ம். யோ ம். எதுக்கும் உன் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுக்கோயா. பொண்ணு என்ன கேக்குறது? தோ என் பொண்ணே வந்துட்டாளே. செல்ல மக. அவ நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அம்மாடி வாமா என் செல்லம். அம்மாடி, உனக்கு அப்பா நான் எது செஞ்சாலும் நல்லது தானே செய்வேன். உனக்கு நான் ஒரு அழகான மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு சம்மதமா இல்லையா? சம்மதம் தான்ப்பா. கேட்டுக்கோ. அடியே ம். கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியா? ஆ அவனுக்கும் உனக்கும் 12 வயசு வித்தியாசம் இருக்குடி. கொஞ்சம் பார்த்து பேசுமா. அம்மாடி, என்னம்மா? எனக்கு ஓகே தான்ப்பா. கேட்டுக்க. கார் சவுண்டு கேக்குதுடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வந்துட்டாரு. யோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கயா. காப்பி தண்ணி ரெடி பண்ணியா? வணக்கம் வணக்கம் இல்ல, 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 வணக்கம், இல்ல. வணக்கம். ஏன்பா, வர்றவங்கள நாங்க தான் வாங்க வணக்கம்னு சொல்லணும். நீ சொல்லிட்டு இருக்க. இல்ல நீங்க கேக்குற மாதிரி தெரியல, அதான் நான் கேட்டேன். ஆமா, தம்பி யாரு? நான் தான் மாப்பிள்ளை. என்னது மாப்பிள்ளையா? டேய், கனவு இழுத்து மூடுறா. இப்ப ஐயா, மாப்பிள்ளைய விட்டுற கூடாது. ஐயா, கோழி அமுக்குற மாதிரி ஐயா, அமுக்கிரணும். நான் தான் மாப்பிள்ளையோட தோழன்னு சொல்ல வந்தேங்க. அப்படியா? ஆமாங்க. உட்காருங்க, உட்காருங்க. தம்பி, அது என் பொண்டாட்டி. சாரி சாரி. இப்போ ஒருத்தி கிட்ட வாடி. அப்போ எங்களுக்கு வந்து மாப்பிள்ளைய எங்களுக்கு பிடிச்சி போச்சு. என் பொண்ணை மாப்பிள்ளைக்கு கொடுக்கறது முழு சம்மதம். அப்படி போடு. மாப்பிள்ளை ஒன்றும் பேச மாட்டேங்கிட்டாரு. வணக்கம் சார். அதான் பேசிட்டாரு. அம்மா பொண்ணு வா வா வாமா. என்ன மாதிரி வெக்கம். இதான் என் மூத்த பொண்ணு பிரியா. ஏமா வணக்கம் சொல்லுவா. அம்மா, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னு சொல்லாம தான் இருந்தேன். ஆனா எனக்கு தான் ரொம்ப பிடிச்சு போச்சு இல்ல. அப்புறம் என்ன, எல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள்ளை, வாழ்த்துக்கள். மாப்பிள்ளை. ஐயா, சின்ன வயசுல இருந்தே எங்க அண்ணன் எங்களுக்காக மெழுகா உருகி. ஏமா எத்தனை வருஷமா உங்க அண்ணன் உருவேன்? அதான் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்களே, போமா. எப்ப பாரு இதே முதல்ல dialogue. கூட்டு போங்கடா, கூட்டு போடா முத. ஐயா ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி தம்பி, சரி தம்பி. ஆமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க 2வது பொண்ணு என்னங்க பண்ணுது? இது மாமாவா? அதான் பொண்ணு. அது வந்து என் 2வது பொண்ணு இப்பதான் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் படிக்குது. 5ஆம் கிளாஸ் தான் படிக்குதா? பாப்பா நல்லா படிக்க வைங்க. வரேங்க. வாங்க. விட்டா பொண்ணு கேட்டுருவாண்டி நம்ம சின்ன பிள்ளைய.